Good morning students. 12th standard computer application in chapter 7 இதோட PHP யோட looping structure அதை பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ looping structure loop அப்படினால என்னன்னா number of times repeatedா ஒர்க் ஆகுங்க. இப்போ loop structure in PHP an iterative control structure involve execute the same block of code specified number of times. அதாவது இந்த loop structure என்னன்னா iterative அப்படின்னா சுழற்சி மறுபடியும் சுத்திக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா execute the same block of code அதாவது ஒரு block of code ஒரே கோடிங்ஸை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்னன்னா iterative repetitive என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் என்னன்னா loop structure அப்படிங்கிறோம். இந்த loops that iterative for fixed the number of times is also called as bounded loops. இந்த மாதிரி இந்த லூப் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஐட்ரேட் சுற்றிக்கிட்டே மறுபடியும் செய்கிறதுனால இதுக்கு வந்து என்னென்னு பேருனா பவுண்டட் லூப்ஸ்னு கூட சொல்லலாம். PHP சப்போர்ட்ஸ் ஃபார் 4 டைப்ஸ் ஆஃப் லூப். PHPயில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், ஒயில் லூப், டு ஒயில் லூப், இது 4 இது இருக்குங்க. இது 4ஐயும் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபார் லூப் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லூப் அப்படின்னா 4. அது என்னென்ன இருக்குன்னா ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், ஒயில் லூப், டு ஒயில் லூப். ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். The for loop is used when you know how many times you want execute of statements or block of statement. அதாவது ஃபார் லூப்புங்கிறது பார்த்து என்ன பண்ணுறோம் எப்போனா நம்மளுக்கு என்னென்னா எத்தனை டைம் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும் எதுனா சம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹவு மெனி டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும் எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அல்லது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்றுதாங்க. ஒரு ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸில் இருந்துச்சுன்னா அது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே எத்தனை லைன் வந்து அது 2 3 4 5 எத்தனை லைன் வந்தால் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஹவு மெனி டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் எத்தனை டைம் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஃபார் லூப்போட சிண்டாக்ஸை பாருங்கள். ஃபார் இனிட் கவுண்டர்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செமிகோலன். நல்லா கவனிச்சுங்க. ஃபாருங்கிறது கீவேர்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்லாம் இருக்குங்க. ஒரு பேரண்டிசிஸ்குள்ள இனிட் கவுண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன், அடுத்து டெஸ்ட் கவுண்டர் செமிகோலன், இன்கிரிமெண்ட் கவுண்டர் அப்படின்னு செமிகோலன் வைக்கல ஏன்னா லாஸ்ட்டு. அப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா 3. 1 டெஸ்ட் கவுண்டர், 2 இன்கிரிமெண்ட், 3. அப்போ 3 செக்மெண்ட் இருக்குங்க. இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செமிகோலன். ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் என்ன பண்ணுவோம் செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஓப்பன் ப்ரேசஸ் ஒரு பிளாக் அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லை பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதான். அப்போ இந்த பிளாக் வந்து எதுக்குள்ளேருந்துன்னா இந்த ஓப்பன் ப்ரேஸ் கொடுக்குறோம், இங்கே க்ளோஸ் ப்ரேஸ் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடியது தான் என்னென்னா இந்த ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். அந்த கோடு எத்தனை எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத கொடுக்குறோம். இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கோட்ஸ் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்குங்க. இது இனிட் கவுண்டர்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இனிஷியல் ஸ்டேஜ் இது மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். தென் டெஸ்ட் கவுண்டர் இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆகும். இங்கே போகாதுங்க, இன்கிரிமெண்ட் போகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கண்ட்ரோல் இங்கே வரும். இங்கே வந்துட்டு இனிஷியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு டெஸ்ட் கவுண்டர் இதை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த கோடு ஆக்ஷன் பிளாக் அதாவது கோட் டு பி எக்ஸிக்யூட் இதுக்குள்ளே கொடுக்குற மாதிரிங்களா இதுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் ரிப்பீட்டேஷன் லூப் என்ன ஆகும்னா நேராக எங்கே போகும் அப்படின்னா இந்த இன்கிரிமெண்ட் கவுண்டர் போகும். ஃபஸ்ட்டு இனிட்டு, ரெண்டாவது டெஸ்ட்டு, மூணாவது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூவாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு உடனே வெளில வராது. மறுபடியும் எங்கே போவோம் அப்படின்னா இந்த இன்கிரிமெண்ட்டுக்கு போவோம். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா டெஸ்ட் கண்டிஷன் வரும். இந்த இனிட் கவுண்டருக்கு போகவே போகாது. ஓகேங்களா? டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். மறுபடியும் ட்ரூனா இதில் உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆகும். மறுபடியும் டெஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எப்போ சார் வெளில வரும் அப்படின்னா இந்த டெஸ்ட் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப்பை விட்டு என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே வெளில வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஃபார் லூப். இதில் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராமீட்டர் என்னென்னா இனிட் கவுண்டர் அப்படிங்க. இனிட் கவுண்டர் அப்படின்னா இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ. இனிஷியலாக ஒரு வேல்யூஸ் வந்து என்ன அதை இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னா இந்த எவாலுவேட் த எவரி ஐட்ரேஷன் ஆஃப் த லூப்
if evaluated true the loop continues. if evaluated is false loop is end. அதான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் கவுண்டர் ரெண்டாவது டைம் வரும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐட்ரேஷன் மறுபடியும் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும், கண்டினியூ ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்னா அந்த லூப் என்ன ஆகும், எண்ட் ஆகும், அதை விட்டு வெளில வந்துடும். மூணாவது என்ன, இன்க்ரிமெண்ட் கவுண்டர், இன்க்ரீஸ் த லூப் கவுண்டர் வேல்யூ. அந்த லூப் கவுண்டர் ஒரு வேரியபிள் உள்ள வேல்யூஸ் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 1 இருந்தால் அடுத்து 2, அடுத்து 3, 4 அது மாதிரி. எஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம், கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதான் ஃபார் லூப். ஒரு லூப் வந்து நம்ம ஒரு கோடிங் வந்து ஒரு 10 டைம் செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் பண்ணிக்கலாம், 10 டைம் வரைக்கும் ட்ரூவாக இருக்க மாட்டோம், 11 வந்தோடனே ஃபால்ஸ் ஆக மாட்டோம் வைக்கணுங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த பேராமீட்டர் இனிட் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர், இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இப்போ இந்த இதை பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிட் ஆக்ஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உள்ளே வருதுங்க. இனிட் ஆக்ஷனுங்கிறது உள்ளே வர்றான், உள்ளே வந்தவனை இந்த லூப் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். லூப் கண்டிஷன் எவாலுவேட் ஆனவனை என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் கீழே வரும். இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூனா, இது பாருங்க கொடுத்துருக்காங்களா, ட்ரூனா உள்ளே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் ஆக்ஷன் வந்து ஆஃப்டர் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகுனா டெஸ்ட் கண்டிஷன் இங்கே போகும். டெஸ்ட் கண்டிஷன் மறுபடியும் போகும், இதை செக் பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் ஆக்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும், மறுபடியும் இங்கே மேலே போவோம். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், இதை விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, கீழே வராது. அதுதான் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பாருங்கள், i = 0, இதுதான் யூனிட் கவுண்டர். ஃபஸ்ட்டு ஐயோட வேரியபிள் வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் 0ன்னு. அடுத்து i less than 100 அப்படின்னு வைக்கிறோம். i less than 100னா ஐயோட வேல்யூ என்னது 0, 0 less than 100, 100 விட 0 சின்ன நம்பருங்கிறோம். கண்டிஷன் ட்ரூவா பாஸா, ட்ரூ. ஏன்னா 100 வந்து பெருசு, 0ங்கிறது சின்னதான். ஓகேங்களா, ட்ரூன்னு என்னாங்க இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்குறோம், சிஸ்டம் அவுட்டு 2 இன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எக்கோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து வெல்கம் டு என்னமோ கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துங்க, இப்போ இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரோக்ராம் வச்சு பார்ப்போம். இதில் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் என்ன எக்கோ பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் செக்ஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். மூணாவது கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இதை விட்டு வெளில வரவே வராதுங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த லூப்பாக இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மறுபடியும் ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வரும். உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 10 டைம்ஸ். ஃபஸ்ட் டைம் கொடுத்து எழுதுறீங்க, முடிச்சுட்டா உடனே எழுதுறீங்களா, வர மாட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, 2வது டைம், 3, 4, 5ன்ட்டு 10 டைம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதை ஸ்டாப் பண்ணுவீங்க. அதே மாதிரி தாங்க இது. அப்போ லூப் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆனோன்னா மறுபடியும் என்ன ஆகும், ட்ரூவாக இருக்க வரைக்கும் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 0, 5 பேனாக இருக்கும் 1, அப்போ 1 less than 100 ட்ரூ நம்ம மறுபடியும் செய்யும். அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 2ஆக மாறும், 2 less than 100 ட்ரூ மறுபடியும் செய்யும். அப்போ 3, 4, 5, 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். 99 வரைக்கும் செய்யுங்க. 99 less than 100 அப்படின்னா 100ஓட 99 less than தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 100ஆக மாறும்போது 100 less than 100 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிப்பாக ஃபால்ஸுங்க. லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ 0.1 ஆச்சும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல்னு கொடுத்தோம்னா 100 less than ஆர் ஈக்குவல் டு 100னா ட்ரூ. ஆனால் இந்த பக்கம் உள்ள வேல்யூ 99 வரைக்கும், ஐயோட வேல்யூ 99ஆக இருக்க வரைக்கும் ஒர்க் ஆகும். 200 இருந்துச்சு 100 இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும். அப்போ ஃபால்ஸ் ஆகுதுன்னா இதை விட்டு நேராக என்ன ஆகும், இந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, இதுதான் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்புக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், PHP. இந்த PHP ஓப்பன் பண்ணுறோம். ஃபார் ஐங்கிற வேரியபிள் i ஈக்குவல் என்ன பண்ணுறோம் 0. அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறோம், i less than or equal to 10, i ++. இப்போ எத்தனை பேராமீட்டர் இருக்குது, 3 இது இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துனா இது உள்ளே வரும், i ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங். அடுத்து i less than or equal to 10 அப்படின்னா 0 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூனா உடனே இங்கே இன்க்ரிமெண்ட்டுக்கு போகாதுங்க, இதில் உள்ளதை செய்யும். எக்கோ த நம்பர் ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்கான். டாலர் சைன் கொடுத்தோன்னா இந்த வேரியபிளோட நேமு ஐயோட வேல்யூ இது 0, த நம்பர் ஈஸ் 0ன்னு பிரிண்ட் ஆகும். பிரேக்னா நியூ லைன், அடுத்து வரக்கூடிய கீழே வரும். வந்துட்டு இதை விட்டு வெளில வராது. என்னாகும், மறுபடியும் நேராக இங்கே வரும், லூப்புக்கு வரும். அப்போ லூப்புக்கு போகும்போது என்னாகும், i ++னா அதோட வேல்யூ என்ன மாறும், இப்போ 1ஆக மாறும். அடுத்து 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் எக்கோவுக்கு வரும், த நம்பர் இஸ் 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும். 2 less than or equal to 10 அப்படின்னா மறுபடியும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். 10 less than or equal to 10 அப்படின்னா
அப்போ இந்த ட்ரூ தான். ஏன்னா ஈக்குவல் வந்து இருக்குங்களா, லெஸ் தென்னாக இருக்கலாம் ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ அந்த நம்பர் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 11 மாறும். 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா இந்த ஃபார்வர்ட் ஆக்ஷன் பிளாக் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, இந்த இடத்துல முடியுதுங்க. இந்த இடத்துல முடியுதுன்னா இது கீழே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கிரேட் கொடுத்துருக்கோம். PHP வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோட என்ன ஆகும், அது ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ஃபார் லூப். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப்னு ஒன்று இருக்குது. ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது ஃபார் ஈச் லூப் பார்த்தீங்கன்னா இந்த PHPயில் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரோ இந்த வேல்யூஸ் ஆஃப் அரே. அரேயில் தாங்க என்ன பண்ணுறோம், அந்த ஃபார் ஈச் லூப்புங்கிறது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இந்த லூப்போட ஐட்ரேஷன் வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீ வேல்யூஸ். அரேயோட கீ வேல்யூஸை பொறுத்து என்ன இருக்குது, இது டிஃபைன் ஆகிருக்கும். ஐட்ரேஷன் ஒவ்வொன்றும் அதோட சுழற்சியானது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த அரேயில் உள்ள கீ வேல்யூஸ் அதை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா இது ஐட்ரேஷன் ஆகும். லூப் வந்து சுழற்சி ஆகும். எல்லா ஃபார் ஈச் லூப் வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஐட்ரேஷன் த வேல்யூ கரண்ட் அரே எலிமெண்ட்ஸ் அசைன் டு எஸ் வேல்யூ வேரியபிள். அதாவது ஒரு வேல்யூங்கிற வேரியபிள் வந்து என்ன ஆகுதுன்னா அரேயில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சுழற்சியிலையும் அதில் வந்து என்ன ஆகுது, அசைன் ஆகுது. அண்டு அரே பாயிண்டர் அட்வான்ஸ்டு 1 by 1. அண்ட் அரே இது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா 1 by 1 அதோட இது வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது, அதோட எண்ட் ஆஃப் த அரே எலிமெண்ட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ரீச் ஆகிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா 1 by 1 அது நகர்த்துங்க. அதில் உள்ள வேல்யூஸ் 1 by 1 நகர்த்தி போயிட்டு அது ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ சிண்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் ஈச் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்குறோம். இந்த $sign அரே அஸ் இந்த $sign அரே வேரியபிள் நம்ம இங்கே கொடுக்குறோம். இல்லை அது வேல்யூஸ் அஸ் $sign வேல்யூ அதில் வந்து அசைன் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணுறோம். இந்த கோட் டு பி எக்ஸிக்யூட்டர் எது எக்ஸிக்யூட்டாக கொடுக்க போகிறோம், இங்கே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப் மட்டும் இங்கே வந்து அங்கே 3 பேராமீட்டர் இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. $sign இந்த அரேங்கிற வேரியபிள் ஒன்று இருக்க போது அஸ் வேல்யூ அது ஸ்டோர் பண்ணக்கூடிய அசைன் பண்ணக்கூடிய வேல்யூங்கிற ஒரு வேரியபிள் 2 இது இருக்க போகுது. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அரேயில் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீக்வன்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் இருக்குங்க. சும்மா சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் 18, 20, 32 இருக்குது. ஃபார் ஈச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னா இதில் 1 by 1 எடுக்கும். ஓகேங்களா? 1 by 1 எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ணும். எக்ஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 18, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 20, அடுத்து 32. லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா 1 by 1 பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். PHP ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற ஒரு வேரியபிளில் அரே வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா மகிழன், இனியன், நிலானி, சிபி, சினி அப்படிங்கிற 5 நேம்ஸை வந்து அதை அசைன் பண்ணுறோம். ரைட்டுங்களா? 5 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது போல ஃபார் ஈச் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஈச்ங்கிறதுல $sign கொடுத்துருக்கோமா, வேரியபிள் என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் நேம் அஸ் வேல்யூ. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேமில் உள்ள எல்லாமே இதில் போய் அசைன் ஆக போகுது, வேல்யூஸில் அசைன் ஆக போகுது. 1 by 1 அதுக்கு அப்படியே அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்கோ $sign அந்த வேல்யூ என்னன்றோம் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட் நேமில் 1 by 1 பார்க்கும். ஃபஸ்ட்டு இதை போய்க்கும் மகிழன், அடுத்து போய் பார்க்கும் ட்ரூவாக இருந்தாலும் மறுபடியும் எங்கே போகும், இனியன் பிரிண்ட் ஆகும், நிலானி, சிபி, சினி. அதில் எந்த அரே இதில் உள்ள எலமெண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுன்னா பார்த்து அந்த வேல்யூவில் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை விட்டு என்ன ஆகும் வெளில வரும். அப்போ 1 by 1 கீழே வரும். மகிழன் பிரேக் இருக்குதுன்னா அடுத்த லைனில் இனியன், அடுத்த லைனில் நிலானி, அடுத்த லைனில் சிபி, அடுத்த லைனில் சினி அப்படிங்கிறது 1 by 1 கீழே வருங்க. இதுதான் ஃபார் ஈச் லூப். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கிளாஸ்லேயும் மறுபடியும் பார்க்கலாம். ஃபார் லூப்பும் ஃபார் ஈச் லூப்பும் ஒன்று தான். ஃபார் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஈச் லூப்புங்கிறது அரே அண்ட் ஆப்ஜெக்ட் இதில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா அரேல. ஓகேங்களா? அது எலமெண்ட்ஸ் வந்து 1 by 1 அசைன் ஆகும். எதுலன்னா இந்த $sign வேல்யூவில் அசைன் ஆகும். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. தேங்க்யூ.